நாம கோபத்துல சில சமயம் பன்னாடை அப்படின்னு ஒருத்தரை திட்டிடுவோம். இந்த பன்னாடை எப்படி ஒரு வசை சொல்லா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நன்னூல் என்கின்ற அற்புதமான இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் ஒரு மோசமான மாணாக்கர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பன்னாடை போல இருப்பார் அப்படின்னு ஒரு உவமைய சொல்றார். இந்த பன்னாடை அப்படிங்கிறது இந்த தென்னை மரம், பனைமரம், இந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய நார் போன்ற ஒரு பகுதி. இதைத்தான் பழங்காலத்துல ஒரு வடிகட்டியா பயன்படுத்துவாங்க. இந்த சாரத்தை, அந்த சாரையெல்லாம் தன் வழியா உள்ள போக விட்டுட்டு சக்கையை மட்டும் தனக்குள்ள வச்சுக்கும். அதாவது தேவையில்லாததை தங்கிட்ட வச்சுக்கும். அதே போல ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள்ல முக்கியமானதை, பயனுள்ளதை எடுத்துக்காம அதை அப்படியே கடந்து போக விட்டுட்டு தேவையில்லாததை, குப்பைகளை தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த மாணவரை சொல்லும் போதுதான் பவணந்தி முனிவர் பன்னாடை அப்படிங்கிற ஒரு உவமையை கொண்டு வந்து அங்க வைக்கிறார். இது நாளடைவுல ஒருத்தரை திட்டக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு. ஆனா உண்மையில அது கெட்ட வார்த்தை கிடையாது. இந்த பன்னாடை பற்றின விளக்கம் உங்களுக்கு சுவையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்